இந்த தமிழ்நாட்டில் எவனுமே பெரியாரை எதிர்த்து அசிங்கமாக பேசி அரசியல் பண்ணவும் இல்லை. ஒருத்தன் தான் பாஜக, அவன் அழிஞ்சு போகிறான். இப்போ நம்ம பெரியாரை எதிர்த்தோம்னா திமுகவை அடிக்கிற மாதிரி நம்ம ஈக்குவலாக போய் நின்றுவோம் போலன்னு ஒரு தப்பு கணக்கு போட்டார். இண்டிவிஜுவலாக தெரியணும், நம்ம யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சது தான் ஆக்சுவலாக பிரச்சனை. கண்டிப்பாக அடுத்த ஒரு தேர்தல்னு வந்துச்சுன்னா, இப்போ இதே நீங்கள் திமுகவை பற்றி அவங்க பண்ணதை நல்லதுகளை தாண்டி அவங்க பண்ண கெட்டதுகளை சொன்னீங்கன்னா ஏற்றுப்பாங்க. ஏன் அப்படின்னா அது எல்லாமே கொலை கொள்ளை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இது மக்களை பெரிய லெவலில் அவங்கள ஏமாத்துனது, அவங்க பணத்தை சுரண்டுனது, திருடி தின்னது, இப்படிப்பட்ட குற்றங்கள் இருக்கும்போது அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க பண்ணதை நல்லதுகளை தாண்டி பேசுவாங்க. ஏன்னா அவங்க பண்ணதை நல்லதுங்கிறது இவ்வளோ, ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க அடித்த சுரண்டலுங்கிறது இவ்வளோ. 70 கோடி ரூபா உங்களுக்கு மினிமமா இந்த 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். இந்த 70 கோடி ரூபா இருக்குதா? நீங்கள் ரொம்ப இது சாதாரணமான ஆளாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாவது செலவு பண்ணி தான் ஆகணும். இது உங்களுடைய திரள் நிதியை வச்சு அதை நம்பி மட்டுமே இருக்கக்கூடாது, முடியவே முடியாதுன்றது ரியாலிட்டி. இதை புரிஞ்சுக்காம இப்படியே பேசிட்டு நீங்கள் சாதாரண வீட்டு பிள்ளைன்னு உங்களை சொல்லி ஏமாற்றி தான் நீங்கள் தவிர நீங்கள் சாதாரண வீட்டு பிள்ளைகளில் எவ்வளோ பேர் நிப்பாட்டிருக்கீங்க, உங்ககிட்ட திரள் நிதி மூலமாக என்ன வந்திருக்குது, இதை நீங்கள் என்ன ஃபண்டை செலவு பண்ணீங்க, எவ்வளோ வச்சுருக்கீங்கன்ற இந்த விஷயத்துக்குள்ள மக்கள் போக ஆரம்பிச்சிடுவாங்க. கல்யாண சுந்தரம் காளியம்மாள் ஏடிஎம் கிட்ட பேசியிருந்தாங்க. சாட்டை துரைமுருகன் பேசுற பேச்சும் நம்ம இடும்பாவன் கார்த்தி பேசுற பேச்செல்லாம் அன்னைக்கு போட்டு பொலன்னு பொழந்தவர் ராஜீவ்காந்தி. இன்னைக்கு அவர் திமுகவில் போயிட்டு நல்ல சொகுசா அழகா உட்காந்துட்டு இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்களை கையில இருந்து விட்டுட்டீங்க. இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பாளரே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம ஒரு மாதிரி கரடு முரடா எப்படி இருந்தாரு அப்படின்னா அப்போ மற்றவங்களாம் எப்படி ஒருங்கிணைப்பா இருப்பாங்க? மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர்காடி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்றேன் அதை பத்தி. இந்த படத்தெல்லாம் நான் சொல்றேன் அதை அப்படின்னு சொல்லி உள்ள வருவாங்களா, அந்த மாதிரி சீமான் அவர்கள் ஏன் வெற்றி பெற முடியல? ஆமா, சீமான் அவர்கள் பண்ணாத அரசியலை தாவேக்கா பண்ணிடுச்சா? சீமான் அவர்கள் ஒரு ஒரு எவ்வளோ பெரிய சித்தாந்தத்தை எடுத்து வச்சாரு, எவ்வளவு அறிவியல் நுண்ணறிவோட பேசினாரு, எவ்வளவு ஒரு அரசியலை கரைச்சு குடிச்சு அவர் படிக்காத புத்தகங்களா, அவர் பேசாத பேச்சுக்களா, அடைமழையிலும் விடாது பேசியவராச்சே, மைக்கு நனைய ஆளு தொப்பைய நனைஞ்சு பேசினாரே, இதெல்லாம் போதாதான் இந்த மக்களுக்கு, இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு யாராவது கேட்பாங்களே, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. திமுக அதிமுக அந்த மாதிரி ஒரு 75 வருட கட்சிகள் திராவிடத்தை முன்னிறுத்தி அவங்க ஐடியாலஜியை முன்னிறுத்தி இத்தனை வருஷமா அவங்க இருந்தாங்க. அதுக்கு மாற்றா தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை கொண்டு வந்தவர் சீமான். ஒரு கட்சியா நிறுவி நிறைய வருஷம் இருந்தாங்க. ஆனா ஒரு எம்எல்ஏ கூட இதுவரையும் வெற்றி பெற்றது கிடையாது. அவங்க எங்க மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களே நிறைய யோசிச்சு நிறைய விஷயங்கள் அவங்க ஒன்னொன்னா ட்ரை பண்ணாலுமே இதுவரையும் அது தெரியல எனக்கு. ஒன்னா அவங்க யோசிச்சு மாத்திக்க முயற்சி பண்ணாங்க. நீங்க சொல்றது கொஞ்சம் புதுசா இருக்கு. முயற்சி பண்ணாங்க அப்படிங்கறத தாண்டி அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல கண்டிப்பா. ஏன்னா யோசிக்காம 230 எப்படி நீங்களா சொல்றீங்க அவங்க யோசிச்சாங்கன்னு? சும்மா சொல்லுங்க. இந்த விஷயத்த அவங்க தோத்து போற நிலைமை மாதிரி இருக்குதே. இந்த மாதிரி இது நம்ம வெறும் அந்த அசெண்டிங் ஆர்டர் தான், டிசெண்டிங் கிடையாது. மேல் ஏற்று பாதையிலே தான் போனாங்க. ஆமா, அதுதான் சொல்ல வந்தேன் சார். வாக்குகள் 3 3 6 8ன்னு போனது ஓகே. இதெல்லாம் மாத்திக்கிட்டாங்கன்னு ஏதோ சொன்னீங்களே, அது என்னது சொல்லுங்க? அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சும்மா ஒருத்தங்களா இல்ல சார், ஏதாவது ஒரு சரி ஓகே வாக்குகள் மட்டும் அதிகமாயிட்டே இருந்துச்சு, அவங்கள பர்சன்டேஜ் அதிகமாச்சு. அதை தான் நான் சொல்ல. இவர் ஒரு பக்கமா பேசுறாரு, நம்ம கொஞ்சம் நியூட்ரல் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ சொல்றீங்க. பட் ஆனா அந்த மாதிரிலாம் அவங்க மாத்திக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. தனிப்பட்ட கருத்து, உங்களுடைய கருத்தாக அப்படி இருக்கலாம். இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஓகே சார், நான் அப்படி எது சொன்னேன்னா, அவங்க ஒரு வேளை மாத்திக்கிட்டு ஒரு உள்கட்டமைப்புலாம் நிறைய விஷயங்கள் பண்ணதுனால அவங்க வாக்கு சதவீதம் அதிகமாயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் 2 வருஷம். சரி, ரைட். அது மக்கள் பார்த்து சொல்கிறேன். நான் ஒரு தவறாக கூட இருக்கலாம், ரைட்டா? ஸோ அப்போ நம்ம தவறாக இருக்கலாம். இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி ஆரம்பிச்சப்போ விட்டு அந்த கட்சி கூட இன்னைக்கு தவறான ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டுச்சு. அது ஒரு தவறு பண்ணிட்டாங்களே, பேரே தவறு, முதலும் தவறு முற்றிலும் தவறுனாங்க. இன்னைக்கு ஆட்சி பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் தவறுகள் இருக்கிறவங்கெல்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரைட்? அது ஒரு பக்கம். இப்போ சீமான் அவர்களுடைய இந்த நாம் தமிழர் கட்சியுடைய இந்த டவுன்ஃபாலுக்கு ஒருவேளை இந்த 5 காரணங்கள் முக்கிய காரணங்களாக இருக்கலாமோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய சில 5 காரணங்களை நம்ம ஆடியன்ஸ்க்கு எடுத்து வைக்கணும். அவங்க எப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி வரவேற்கிறாங்கன்றதை நம்ம கமெண்ட்ஸில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ முதல் விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அவருடைய ப்ளஸ் தான் அவரோட மைனஸாகவே கூட இருந்திருக்குது. அவருடைய யூனிக் பாலிடிக்ஸ். நீங்கள் நான் சொன்ன அந்த சில விஷயங்கள், அதாவது நீ கொடைக்கானலுக்கு புரியாடா, உனக்கு அரசு உத்தியோகம், நீ ஊரை சுற்றி பார்க்க போகணுமா, இந்தா போய் கொடைக்கானலில் ஃபுல்லாக ஊரை சுற்றி காட்டு,
வண்டி எடுத்துகிட்டு போ, ஊருலாம் எங்கே வேணால் போ, வரவனுக்குலாம் வெளியூருக்காக நீ தான் டூரிஸ்ட் கைடு, உன்னை வந்து டூரிஸ்ட் கைடு ஆகிட்டு நீ இனிமேல் வந்து அரசு பணியாளர், ஆமா அவ்வளோதான் போன உடனே விசில் பறக்குது. இதெல்லாம் வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து அவருடைய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அவருடைய யூனிக்னஸில். அப்புறம் வந்துட்டு ஒரு ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துனதுலேருந்து, பட்டாம்பூச்சிகளை பற்றி பேசுறதுலேருந்து மரத்துக்கு நடுவுல ஒரு மாநாடு நடத்தினாரு, இயற்கை வளங்களை பற்றி பேசினாரு. அதெல்லாம் நிறைய பேர் வம்பிழுத்திருக்காங்க அவரை பற்றி. ஆனால் வந்து அது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு நியூவா இருக்கு புதுசான ஒரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஆடு மாடுகளையும் இந்த இந்த உயிரினங்களையும் இந்த மரங்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனா அவரை பார்க்கும்போது இயற்கை சார்ந்து என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணுமோ இந்த எதிர்காலத்துல வரக்கூடியவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள், ஏன்னா இப்போ ஃபுட்ஸா இருக்கட்டும் இல்ல என்னென்ன மாதிரி கெட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் இயற்கை சார்ந்து எதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு அரசியலா அவர் பண்ணணும்னு நினைச்சாரு. தற்சார்பு பத்தியும் நிறைய அவர் பேசியிருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய பேசின அவரு இவருடைய பிரச்சனையா இருக்கிறது இவருடைய யூனிக்னஸ்ல இன்னும் சில விஷயங்கள் தான். என்ன மாதிரி யூனிக்னஸ் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் தனித்து பேசிட்டு இருந்தோம், தனியா தெரிஞ்சோம். இப்போ என்னமோ கொஞ்ச நாளா நம்ம தனியா தெரிய மாட்டேங்கிறோமே. ஏன் தனியா தெரிய மாட்டேங்கிறோம்? எதையாவது ஒண்ணு பண்ணணும். நம்ம எதையாவது ஒண்ணு பண்ணி ரொம்ப தனியா தெரியணும். என்ன பண்ணலாம்? இந்த நாட்டுல எவனுமே, முக்கியமா தமிழ்நாடுல சொல்றேன், இந்த தமிழ்நாட்டுல எவனுமே பெரியாரை எதிர்த்து அசிங்கமா பேசி அரசியல் பண்ணவும் இல்ல. ஒருத்தன் தான் பாஜக, அவன் அழிஞ்சு போறான் இப்ப பாரு. நம்ம யூனிக்கா தெரியணும். பெரியாரை எதிர்த்துருவோம். நம்ம பெரியாரை எதிர்க்க எவனுமே இல்லை. எதிர்க்கிறது மட்டும் கிடையாது, பெரியாரை பற்றி தப்பாக பேசணும். பெரியார் வந்து இப்படிலாம் பேசியிருக்காரு, அப்படிலாம் பேசியிருக்காரு, அவருடைய அவதூறுகளாகவும் அவருடைய நடவடிக்கைகளில் அந்த டைமில் அவர் பண்ண விஷயங்களில் கெட்டதெல்லாம் என்ன இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி தேடி எடுத்து அதை பற்றி பேசணுன்னா நம்ம டைரெக்டாக டிஎம்கேவை எதிர்க்கிற மாதிரி போயிடுவோம். அப்போ தான் நம்ம ஆக்சுவலாக டிஎம்கேவோட மல்லு கட்ட முடியும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறார். அதாவது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு இங்கே 2 பேர் நடுவில் தான் போட்டியே, ஒன்று திமுக இன்னொன்று தாவேக்கா அப்படின்னு சொன்னவர், இன்னைக்கு 2 பேர் நடுவில் தான் போட்டியே, ஒன்று தாவேக்கா இன்னொன்று திமுக. திமுக செகண்ட் பிளேஸுக்கு கொண்டு போகிற வரைக்கும் அவருடைய ஸ்ட்ராட்டஜியை பலப்படுத்தியிருக்கிறாரு. அது ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த அளவுக்கு அதை வந்து கரெக்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனார் அப்படின்றது. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் இவர் என்னென்னா, நம்ம பெரியாரை எதிர்த்தோம்னா திமுகவை அடிக்கிற மாதிரி நம்ம ஈக்குவலாக போய் நின்றுவோம் போலன்னு ஒரு தப்பு கணக்கு போட்டார். இண்டிவிஜுவலாக தெரியணும், நம்ம யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சது தான் ஆக்சுவலாக பிரச்சனை. இங்கே எவனாவது ஒருத்தன் வந்துட்டு பெரியார் எதிர்க்கிறானா, இல்லடா நம்ம மட்டும் எதிர்த்தோம்னா நம்ம தனியாக தெரியும், யாரா அவன் பெரியாரை பற்றி இப்படி தப்பு பேசுகிறானே, நம்மளை ஏதாவது திரும்பி பார்ப்பானுங்க அப்படின்னு நினச்சார். திரும்பி பார்த்தாங்க, என்னடா இவர் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு திரும்பி பார்த்து அவர் இங்கே நிற்கும்போது திரும்பி பார்த்து போயிட்டாங்க. அதுதான் அவர் பண்ண பெரிய தவறு. ஆனால் வந்து என்னன்னா, அது சில பேருக்கு, ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கோ இல்லை சில நபர்களுக்கோ அவங்களோட ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஐடியா ஒன்று இருக்கும், ஒரு பிலீஃப் ஒன்று இருக்கும். நான் இதை நம்புகிறேன், இதை நான் படித்தேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதை நான் பேசி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தோணும். இப்போ இதை நான் ஒரு ஹார்ட் ரியாலிட்டி சொல்கிறேன். நம்ம சேனல்லேயே வந்து நம்ம கிரிக்கெட் சேனல் வந்துட்டு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, கலர் கண்ணாடி கிரிக்கெட். ஒரு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க யூடியூப்பில் மட்டும். அப்போ அந்த சேனலில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போன ஸ்டேஜ் வந்தோடனே, நம்ம சொல்கிறதெல்லாம் எல்லாம் பார்க்குறாங்களே கேட்குறாங்களே, ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, விராட் கோலியை பற்றி ரொம்ப அடின்னு அடித்து பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு விராட் கோலி அவர்கள் பண்ண சில விஷயங்கள் பிடிக்கலன்னு ரொம்ப அடித்து பேச ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சொல்லி அவனுக்கு இது அநியாயமாக படுது நமக்கு அப்படின்னு. ஆனால் அது நமக்கு அநியாயம், நமக்கு அது அநியாயமாக தெரியுது, அடுத்தவங்களுக்கும் அது அநியாயமாக தெரியணும்னு நான் எதிர்பார்த்ததும், அதை அவங்க பிடிக்காம நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுமே நான் என்ன பண்ணுறேன், அதை திரும்ப 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 பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் சப்ஸ்கிரைபர்லாம் அப்படியே ட்ராப் ஆகிறாங்க. அதை பார்த்துமே என்ன பண்ணுறேன்னா, நான் பேசிட்டு தான் இருப்பேன், எனக்கு தெரியும் இது அப்படின்னு. அப்புறம் நான் ரியாலிட்டிக்கு வரேன். சரி ரைட்டு, நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துங்கிறது வேறு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கலாம். பட் ஆனால் பொது வெளியில் நம்ம எடுத்து வைக்கும்போது நியாயம் எது, எல்லாருக்கும் வந்துட்டு ஓகே இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா, அதுக்காக நம்ம ஐடியாலஜியை மாற்றிக்க வேண்டியது கிடையாது, நம்மளுடைய எண்ணத்தை மாற்றிக்க வேண்டியது கிடையாது. இவனுக்கு தப்பாக படுதே, இவனுக்கு சரியாக படுதே, அப்போ நம்ம அந்த தப்புன்னு சொல்லவே கூடாதா அப்படின்னா, தப்புன்னு நினைக்கக்கூடாதுன்னா தான் தப்பு. நம்ம தப்புன்னு நினச்சிக்கலாம், தெளிவாக சொல்கிறேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். அவங்களுக்காக நான் எண்ணத்தை மாற்றிக்கல, ஆனால் அதை வெளியே சொல்கிறது நிறுத்திக்கிறேன். இது எல்லாரும் முன்னாடி சொல்லி இதை நம்ம வந்து நான் என்ன பெரிய அறிவாளின்னு காட்டிக்க நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதை அவன் ஏற்றுக்கலங்கும் போது மூடிக்கிட்டு இருந்துக்கணும். அதை நான் பண்ணிவிட்டு தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு விராட் கோலி ரசிகர் இவ்வளோ பேர் இருக்கா என்ன மூணுன்னு அப்போ தான் தெரிய வந்துச்சு எனக்கு. வீடியோக்கு ஒரு 150 பேர் 200 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க, என்னடா நடக்குது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அன்சப்ஸ்கிரைபுக்காக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க முடியாது, நம்ம சேனலை மாற்றிக்க முடியாது, சில விஷயங்கள்லாம் சொல்லி தான் ஆகணும். ஆனால் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம ஐடியாலஜியும் நம்ம விஷயங்களை நம்மளோட வச்சுக்கிட்டு சில விஷயங்களை வந்துட்டு அதை வெளியே சொல்லாமல் இருக்கிறது பெட்டராக அதை விட்டுறணும். இப்போ விஜய் அவர்களை பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு ஏன் விஜய் அவர்களால் பண்ண முடிஞ்சதை இவரால் பண்ண முடியலன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. இப்போ விஜய் அவர்களை பாருங்கள், சூப்பரான ஒரு ஐடியாலஜி பாருங்கள். அவர் வந்து இப்போ உள்ளே வந்த உடனே பிராமணர்கள் ஆக இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களை அமைச்சர்களாக மாற்றியிருக்கிறார்.
இதை நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ சொல்கிறேன், அவர் ஒருவேளை அன்னைக்கு சொல்லியிருந்தாரு அப்படின்னா வேற எலெக்ஷன் மாதிரி இருக்கும். மேனிஃபெஸ்டோலையே ம். நான் வந்துட்டு ஆட்சிக்கு வந்தேன் என்றால், தாவேக்க வந்ததென்றால், பிராமணர்களை நிச்சயமாக 2லிருந்து 3 நபர்களுக்கு நான் அமைச்சரவையில் இடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, ஐயோ இவன் பாஜக பாஜக காரன்டா, பி டீம்னே சொல்லியிருப்பாங்க. பாத்தீங்களா சொன்னோம் பாத்தீங்களா, பிஜேபி உள்ள வந்துரும்னு காட்டி கொடுத்துட்டாரு பாரு அவரே அவர் கட்சியை அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொபகேண்டா பண்ணி அவரை கவிழ்த்திருந்திருப்பாங்க. ஸோ அன்னைக்கு அவர் அதை பண்ணலை. எவ்வளோ ஸ்மார்ட் டிவிகேவும் விஜய் அவர்களும் அப்படின்னா, அந்த டைமில் மக்களுக்கு என்ன சொல்லணும், இங்கே லெஃப்ட் விங் ஐடியாலஜி தான் எடுபடும் தெரிஞ்சு போச்சு. இங்கே நீங்கள் வந்துட்டு ஒரு ரைட் விங் ஐடியாலஜியை எடுக்கிறனாலுமே கூட அதை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தீனி போட்டுறக்கூடாது இந்த இடத்துலன்னு சொல்லி அமைதியாக, நான் வந்து லெஃப்ட் விங் ஐடியாலஜி தான், நான் வந்து திராவிட சிந்தனை கொண்டவன் தான், நான் இப்படி தான் அப்படின்றத மட்டுமே காட்டிட்டு பண்ணிட்டு, இன்றைக்கே ஒரு லெஃப்ட் விங் ஐடியாலஜி தான் இருக்கிறாரு, அவருக்கு ரைட் விங் ஐடியாலஜி கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பிராமணர்கள்னு சொல்லியிருந்தா அவரை மாற்றி காட்டியிருந்திருப்பாங்கன்றது தெரிஞ்சுட்டு புத்திசாலித்தனமாக அன்னைக்கு அதை சொல்லாமல் இன்னைக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறமா 2 பிராமணர்களுக்கு கொடுக்குறாரு. அது மூலமாக நான் வந்து ஒரு சென்ட்ரிக்கானவன், நான் எல்லாருக்குமானவன், மையம்னு கட்சியில் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் போயிட்டு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு திமுக கூட இன்னொரு ஒரு அடிமுடை கட்சியாக மாறிட மாட்டேன். நான் வந்துட்டு ஒரு சென்ட்ரிக் பாலிடிக்ஸ், சென்ட்ரிக்ன்றதை உண்மையாக நிஜமாக பண்ணி காட்டுறது விஜய் அவர்கள் தான். இது எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணாங்கன்னு தெரில, இதை நம்ம தனியாக அப்புறமா பேசுவோம். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பிராமணர்களை வந்து இன்னைக்கு அமைச்சரவையில் கொண்டு வந்து வச்சதை ஒரு நாள் யாரோ பேசிகிட்டு இருந்தாங்க லைட்டாக, அதுக்கப்புறம் அதை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. இது எல்லாருக்குமான ஆட்சின்னு இப்போ வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இன்னைக்கு பாஜகவுக்கு எவனா ஓட்டு போட்டானோ அந்த பிராமணர்களாக சொல்லப்படக்கூடிய மக்கள் கூட அவங்களாம் நாளைக்கு வந்துட்டு தாவேக்காக ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அப்போ இது வந்து திமுக மாதிரி கட்சி இல்லை போலயே, இப்போ இவர் வந்து திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, இவர் வந்து ஒரு பாஜகவும் கிடையாது, ஆனால் நமக்கெல்லாம் என்ன ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணுமோ அந்த ரெப்ரசன்டேஷன் இந்த ஆள் கொடுக்குறாருப்பா, அந்த ரெப்ரசன்டேஷன் இந்த சிஎம் கொடுக்குறாருப்பா, சூப்பர் அப்படின்னு நினச்சி இந்த கட்சியை வந்து இன்னைக்கு வந்து அவங்க இது பண்ணாருப்பாங்க. அப்படி தான் ஸ்மார்ட்டாக சில விஷயங்கள் பண்ணுவோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா, இந்த மாதிரிலாம் ஏமாற்ற தெரியாதுப்பா எங்களுக்கு மக்களுக்கு, நாங்களாம் வந்து ரொம்ப நேர்மையாக பேசுவோம்ப்பான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஏமாத்தலை மக்களை. விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக எதை எப்போ பண்ணணும் தெரிஞ்சு அந்த அரசியல் நுண்ணறிவோட வேலை செஞ்சுருக்காரு. அதுதான் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட மிஸ் ஆகுது. நீங்கள் பெரியாரை எதிர்க்கிறேன், என்னை யுனிக்காக காட்டிக்கிறேன், யுனிக்காக தான் தெரிஞ்சார், ஆனால் ஃபார் அ பேட் ரீசன். அது அவருக்கே வந்து டவுன்ஃபால் ஆச்சு. கண்டிப்பாக அடுத்த ஒரு தேர்தல்னு வந்துச்சுன்னா இவர் பெரியாரை பற்றி இவ்வளோ தவறாக பேசியிருக்கிறாரு, இதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் ஃபேக்ட்ஸ் காட்டலாம், நீங்கள் அதுக்கு ப்ரூஃப் காட்டலாம், ஆமாம் பெரியார் அவர்கள் இப்படி தான் பேசினார் நீங்கள் நிரூபிக்கலாம். ஆனால் அதை மக்கள் ஏற்றுக்க வந்து மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதை விட அவர் செஞ்ச நல்லதை அவங்க கண்ணுக்கு தெரியுது. ரைட்டுங்களா? இப்போ இதே நீங்கள் திமுகவை பற்றி அவங்க பண்ணதை நல்லதுகளை தாண்டி அவங்க பண்ண கெட்டதுகளை சொன்னீங்கன்னா ஏற்றுப்பாங்க. ஏன் அப்படின்னா அது எல்லாமே கொலை கொள்ளை இந்த மாதிரி பல எல்லாருக்கும் பிரச்சனைகள் தெரிஞ்ச இருக்கு. விஷயம். இது வந்து ஒரு பெரிய வயலன்ஸ். இது வந்து மக்களை வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய லெவலில் அவங்கள ஏமாத்துனது, அவங்க பணத்தை சுரண்டுனது, திருடி தின்னது, இப்படிப்பட்ட குற்றங்கள் இருக்கும்போது அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க பண்ணதை நல்லதுகளை தாண்டி பேசுவாங்க. ஏன்னா அவங்க பண்ணதை நல்லதுங்கிறது இவ்வளோ, ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க அடித்த சுரண்டலுங்கிறது இவ்வளோ. ஸோ அதை பற்றி நீங்கள் பேசும்போது மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பெரியார் அவர்களுடைய அந்த சித்தாந்தம், அவருடைய ஐடியாலஜி, அவர் அந்த டைமில் வந்து எவ்வளோ முற்போக்குத்தனமாக பேசினாருங்கிறதெல்லாம் விட்டுட்டு சின்னதாக அவருடைய அந்த ஒரு 1-2 தவறுகளாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது சின்னது பெரிதுன்னு அளவிட விரும்பலை. பட் ஆனால் அட்லீஸ்ட் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நீங்கள் சில விஷயத்தை கண்டுபிடிச்சி இதை நான் சொல்லி என்னை தனியாக காட்டிக்கிட்டு பெருமைப்படுறேன்னு நினச்சி நீங்கள் உங்கள் டவுன்ஃபாலை கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க. இது வந்து அவருடைய யூனிக்னஸ்லேயே அவருக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ். தேவையில்லாமல் பெரியார் அவர்களை எதிர்த்தது அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். மணி விஷயத்துல வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் சார். நாம் தமிழர் கட்சி ரொம்ப நாளா வந்து திரள் நிதியை பேஸ் பண்ணி தான் அந்த கட்சியை ரன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம வெயிட் பண்றாங்க, இன்னும் பண்றாங்க. எங்கள் அண்ணன் வந்து ஒரு செவுரு பின்னாடி இருக்குது, அண்ணன் முன்னாடி வந்து கை கட்டி நின்றுட்டு ரொம்ப லோ வாய்ஸ் போயிட்டு அனைத்து நம்மளுடைய தமிழ் அப்படின்னு ஆரம்பிச்சாருனாலே காசு கேட்கறாருன்னு அர்த்தம். ஓகே, அதனால இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இது எவ்வளோ உச்சத்துக்கு போச்சு அப்படின்னா, முள்ளிவாய்க்கால் ரிமெம்பரன்ஸ் டே அன்னைக்கு கூட அன்னைக்கு நிறைய குடத்துல வந்து திரள் நிதி வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல கூட ஆமா, அந்த திரள் நிதி இங்க கூட திரள் நிதி வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய எல்லாம் அந்த முல்லைவாய்க்கால் நடந்ததுக்கு பின்ன அடுத்த நாள் வந்து நடந்துச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியாது. ட்விட்டர்ல இந்த மாதிரி இங்க கூட திரள் நிதி வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி குடத்துல ஒரு சிகப்பு கலர் குடம்லாம் அது வச்சிருப்பாங்க. ஆமா, அந்த குடத்துல வாங்கிட்டு இருந்தாங்க. அதுதான் நிறைய பேர் வந்து விமர்சனமா வைக்கக்கூடியது. திரள் நிதி வச்சே கட்சி நடத்தணுமா, ஏன் 234 கேண்டிடேட்ஸ் நிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பணபலம் இருந்தாதான் கட்சி நடத்த முடியும். உள்கட்டமைப்பா என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணி ஒரு நல்ல ரெப்ரசன்டேட்டிவா அவங்களை காட்டிக்க முடியும்.
இல்லைங்க, முடியும் எளிய பின்னணிகள்ல இருந்து வரக்கூடிய எங்களை போன்ற எளிய பிள்ளைகள்லாம் வரக்கூடாதா அப்படின்னு இவர் கேட்கிற கேள்வி கேள்வி நியாயமானதுங்க. வரக்கூடாதுன்னு கிடையாது. இன்னைக்கு தாவேக்கால இருந்துமே எளிய குடும்பத்திலிருந்து வந்த பல பேர் இன்னைக்கு வந்து எம்எல்ஏக்களாக ஆயிருக்கிறாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு கட்சிக்கே இங்க நிதி இல்லைங்கிறது தான் பிரச்சனை. கட்சியில இருக்கிற எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருக்கிறவங்க ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வரலாம். அவங்க வந்து ஒரு பெரிய பணபலம் இல்லாம கூட வரலாம். அந்த மாதிரி பல பேரை வந்து இன்னைக்கு தாவேகா ஜெயிக்க வச்சிருக்குது. அதுக்கு காரணம் அந்த ஒரே ஒரு முகம் விஜய் அவர்கள்ன்ற ஒரு ஆள். அவர்னால இவங்கலாம் ஜெயிச்சிருந்திருக்காங்க. ரைட், அது ஓகே. பட் நீங்க உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ விஜய் அவர்களுடைய ஃபேஸ் வேல்யூ ஈக்குவலா? அதை யோசிச்சு பார்க்கணும். பணத்தை செலவே பண்ணாம நீங்க வந்து ஒரு எந்த ஒரு கட்சி எதுவுமே இல்லை எங்களுக்குன்னு பண்ண முடியுமா நீங்க? இப்போ தாவேகா வந்துட்டு ஓட்டுக்கு காசு குடுத்து ஆட்சிக்கு வரல. ஆனாலும் காசை செலவு பண்ணியிருக்காங்க. எங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு எல்இடி போர்டு வைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, ஆட்டோல ஏத்தி ஊர் ஊரா வண்டி அனுப்புற வரைக்கும், வரவங்களுக்கு ஒரு 10, 20 பேர் நம்மள சுத்தி வராங்க, வேலை பார்க்கணும் அப்படின்னா, டீ செலவுக்கு அவங்க காசு குடுக்குறதுலேருந்து, மாநாடு நடத்துறதுலேருந்து, பொதுக்கூட்டம் நடத்துறதுலேருந்து, தெருக்கூட்டம் நடத்துறதுலேருந்து, இப்படி பல செலவுகள ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் பண்ணியிருக்காங்க. வெளிய இருந்து கடன் வாங்கி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹார்ட் ரியாலிட்டி. அவங்களால எவ்வளோ முடியுமோ, சில பேர் அவங்களுடைய திறமைக்கு தெம்புக்கும் பண்ணியிருக்காங்க. சில பேர் அந்த தெம்ப மீறியும் வெளியிருந்து கடன் கடன் வாங்கியாவது வாங்கி பண்ணியிருந்திருக்காங்க. பண்ணியிருக்காங்க. ஆனா, அத பண்ணாம நீங்க வந்துட்டு ஆட்சிக்கு வர முடியுமா? அப்டின்னா, அது ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா, இதெல்லாம் பேசிக் ஸ்பெண்ட். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எலக்ஷனே என்ன சொல்லுதுன்னா, எலக்ஷன் கமிஷனே நீங்க வந்து ஒரு 30 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க செலவு பண்ணி வரலாம்னு சொல்லுது. அந்த செலவ கூட அந்த அவங்க சொல்லக்கூடிய அதிகபட்ச செலவாக சொல்லக்கூடியதே பண்ண முடியாத ரேஞ்சுல இருக்கிறாங்க. இங்க திமுக திரள் நிதி காரங்கலாம் மட்டுமே நம்பி இருக்காங்க அப்படிங்கிறது அப்படின்றது வந்து தான் பிரச்சனை. திரள் ஏன்னா வேட்பாளர் லிஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல சார். அப்ப அவங்க வெப்சைட்ல நம்ம போய் செக் பண்ணலாம் இல்லையா? அப்படி செக் பண்ணும்போது ஒரு ஒரு வேட்பாளருக்கும் கொடையளிகன்றது நம்ம பார்க்குற நம்மளுமே வந்து காசு குடுக்க முடியும். அந்த மாரிலாம் அந்த வெப்சைட்ல இருந்துச்சு. ஸோ அதாவது அவங்க தேர்தல் செலவுக்கு நாம காசு தர்ற மாரி. ஸோ அப்படி இருக்கிறது திரள் நிதிய மட்டுமே நம்பி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு சோ அரசியல் உங்களுக்கு கட்சி பார்ட்டிக்குன்னு நடத்தும்போது. ஒரு ஃபண்டே இல்ல. ம். உங்க என்னதான் வந்துட்டு அரசியல், ஒரு எம்எல்ஏ ஆவணும், எம்பி ஆவணும், ஏன் எங்கள மாரி சாதாரண ஆட்கள்லாம் வர முடியாதா? அப்டின்னா முடியும். பட் ஆனா அதுக்கு ரியாலிட்டி என்ன சொல்லுது அப்டின்னா, உங்களுக்கு ஒண்ணு பெரிய ஃபேஸ் வேல்யூ இருக்கணும். இல்ல அப்டின்னா அந்த ஃபேஸ் வேல்யூ கொஞ்சம் இருந்தாவது அத செலவு பண்றதுக்கான கொஞ்சம் காசு இருந்தா தான், அத நீங்க கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்க்க முடியும். ஒண்ணும் இல்லங்க. நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இங்கிருந்து இப்ப கன்னியாகுமரி போணும். ஒரு எளிய வீட்டு பிள்ளை, நான் கன்னியாகுமரிக்கு இப்ப இங்கேருந்து உடனே போ முடியாதா? அப்டின்னா போலாங்க. அட்லீஸ்ட் ஒரு ரூ. 150 நீங்க செலவு பண்ணி ஒரு சீட்டர் ட்ரெயின்ல உட்கார்ந்தாவது போய் தான் ஆவணும் இங்கேருந்து. நீங்க வந்து ஒரு ரூ. 10,000 ஃப்ளைட் போட்டும் போலாம் இங்கிருந்து. இல்ல அப்டின்னா, நீங்க வந்து ஒரு பஸ் போட்டு ரெட் பஸ்ல ரூ. 1,500 ரூ. 2,000 போலாம். இல்ல அப்டின்னா, நீங்க ஒரு கவர்ன்மெண்ட் பஸ்ல ரூ. 350 ரூ. 400 குடுத்தும் போலாம். இல்லன்னா ரூ. 150 ரயில்வே சீட்லயா இதுல ஏதாவது ஒண்ணுக்காவது உங்கள்ட்ட காசு இருக்கணும். இல்லன்னா நீங்க இங்கிருந்து அங்க போ முடியாது. இந்த கவர்ன்மெண்ட் அன்பார்ச்சுனேட்லி இந்த தமிழ்நாடு கவர்ன்மென்ட்டோ, இல்ல வந்து யூனியன் கவர்ன்மென்ட்டோ இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ பஸ் ஆல் ஓவர் த ஸ்டேட் யாரு வேணா, எப்ப வேணா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட எவ்வளோ நேரம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம்னு இன்னும் கொண்டு வரல. ஸோ நீங்க அந்த மினிமம் செலவு பண்ணி தான் ஆகணும். அப்போ அது ஒரு கட்சிக்கு தேவைப்படுது. அந்த செலவையாவது இந்த கட்சினால பண்ண முடியுதா? அப்டின்னா இல்ல. ஸோ மனி பிளேஸ் அ மேஜர் ரோல். இன்னைக்கு நான் வந்து YouTubeல ஆட்ஸ் ரன் பண்றேன். டிஎம்கே கட்சி ரன் பண்ணுது. ஏடிஎம்கே ரன் பண்ணுது. டிவிகே ரன் பண்ணுது. நாம் தமிழர் கட்சியுடைய எத்தன ஆட்ஸ நீங்க YouTubeல பார்த்தீங்க? எத்தன வீடியோக்கள நீங்க சோசியல் மீடியால பார்த்தீங்க? அவங்க கட்சி ஓரளவுக்கு Instagramம பொறுத்தவரைக்கும் வலுவா இருக்கிறாங்க. அந்தந்த தொகுதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு Instagram பேஜ் ஒண்ணு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, அத ஓரளவுக்கு அந்த இதுல அவங்க பேசக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் போட்டு பண்றாங்க. பட் அவங்க வச்சுக்கிற ஃபாலோவர்ஸ் எவ்வளோ? இன்னைக்கு தாவேக்கா இந்த ஒரு 2, 3 வருடங்கள்ல கொண்டு வந்த தாவேக்காவுடைய பேஜ் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ? அப்ப அத மக்கள் ரசிக்கிறாங்க, பார்க்குறாங்கன்றனால வந்தாங்க ஒண்ணு. இன்னொன்னு உங்களுடைய இதுல நீங்க ஆட் ஸ்பென்ஸ் பண்ணணும். ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணி, பூஸ்ட் பண்ணி அந்த வீடியோஸ மக்களுக்கு கொண்டு போய் டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு சேர்க்கணும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேலையும், இந்த மாதிரி ஐடி விங்கும் இருக்கிற கட்சியா இருக்க போக தான் இன்னைக்கு தாவேக்கானால 2 1/2 வருடங்கள்ல மேல வர முடிஞ்சுது. ஸோ ஹார்ட் ரியாலிட்டி ரொம்ப ரொம்ப கசப்பான உண்மை என்ன அப்டின்னா, நீங்க ரொம்ப இது சாதாரணமான ஆளா இருந்தாலும், நீங்க கொஞ்சமாவது செலவு பண்ணி தான் ஆவணும். இது உங்களுடைய திரள் நிதிய வச்சு அத நம்பி மட்டுமே இருக்கக்கூடாது. முடியவே முடியாதுன்றது ரியாலிட்டி. இத புரிஞ்சுக்காம, இதுலயும் வந்து இல்ல ஏன் எங்கனால சாதாரண வீட்டு பிள்ளை எங்கனால வர முடியாதான்னா, இப்படியே பேசிட்டு நீங்க சாதாரண வீட்டு பிள்ளைன்னு உங்கள சொல்லி ஏமாத்திக்க தான் நீங்க முடியுமே தவிர, நீங்க சாதாரண வீட்டு பிள்ளைகள்ல எவ்வளோ பேர நிப்பாட்டியிருக்கிறீங்க? உங்ககிட்ட திரள் நிதி மூலமா என்ன வந்திருக்குது? இத நீங்க என்ன ஃபண்ட செலவு பண்ணீங்க? எவ்வளோ வச்சிருக்கீங்கன்ற இந்த விஷயத்துக்குள்ள மக்கள் போக ஆரம்பிச்சுருவாங்க. நான் அதுக்குள்ள போகல. எனக்கு அது தெரியாது. தெரியாம பேச முடியாது. நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். அத நம்பி மட்டும் இருக்காதீங்க. உங்களுக்கு வேற என்ன பண்ண போறீங்க நீங்க? பிகாஸ் உங்களுக்கு திரள் நிதி குடுக்குறவங்க யாருன்றதும் இங்க முக்கியம். எவ்வளோ வருஷம் இன்னும் உங்கள நம்பி குடுத்துட்டே இருப்பாங்கன்றது முக்கியம். ஸ்ரீலங்கா தமிழர்கள் இன்னும் நெறைய பேர் வந்துட்டு இலங்கையில இல்லனாலும் கூட, வெளிநாடுகள்ல போய் புலம்பெயர்ந்தவர்கள் இவர நம்பிட்டு இருக்காங்க. இவருக்காக நம்பி பணம் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல இருந்து வர ஃபண்ட்ஸ். யூரோப்ல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, பிரான்ஸ்லேருந்து இவருக்கு நெறைய பணம் வருது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூகே.
யூகேல வந்து ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லண்டன் இங்கிலாந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட இலங்கை தமிழர்கள் நிறைய போய் புலம்பெயர்ந்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கனடா. ஸோ இது போன்ற நகரங்களுக்கெல்லாம் நாடுகளுக்கெல்லாம் போய் சேர்ந்த அந்த தமிழர்கள் இலங்கை தமிழர்கள்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வெல் ஆஃபாக இருக்கிறனால அங்கே வந்துட்டு கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு லட்சங்களில் பணத்தை அனுப்புகிறாங்க. சும்மா 1000 500 நன்கூட கிடையாது, லட்சங்களில் பணத்தை அனுப்புகிறாங்க. அந்த லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி வருதுல்ல, அது எப்படி நீங்கள் வைஸாக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க? ஆனால் அது மட்டுமே உங்களுக்கு போதுமா? இதை தாண்டி பணமே இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து ஆட்சிக்கு வர முடியும்னு நினைக்கிறீங்க? 234 தொகுதியில் இசிஐ நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நிர்ணயித்த பணத்தை பற்றி மட்டுமே நீங்கள் செலவு பண்ணணும்னு நினச்சா கூட 234 நான் போடுறேன். 234 இன்டூ சும்மா ஒரு 30 லேக்ஸ் போடுங்க. ஓகே சார். 70 கோடியே 20 லட்சம் தேவைப்படுது. ஒரு கேண்டிடேட்டும் வெறும் ஒரு தேர்தலை செலவு பண்றதுக்கு 30 லட்ச ரூபா, ம். குறைஞ்சபட்சம் 30 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தா திமுக வந்து 15 கோடி 20 கோடி ஒரு செலவு எம்எல்ஏ செலவு பண்ணி தோத்து போயிருக்காங்க. அது அடுத்த ம். விஷயம் விடுங்க. 70 கோடி ரூபா உங்களுக்கு மினிமமா இந்த 234 தொகுதியில நிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது. இந்த 70 கோடி ரூபா இருக்குதா? அப்போ உங்களால செலவு பண்ண முடியாம இருக்கிறனால நீங்க போய் நிறைய இடத்துல போய் பேச முடியல, ரீச் பண்ண முடியல. ஆட்டோவை புக் பண்ணணும். அந்த ஆட்டோவை ஒரு ஆள் ஃபுல் டே அந்த ஆட்டோல ஸ்பீக்கரை மேல மாட்டி விட்டு அவருக்கு ஒரு காசை கொடுத்து அந்த ஆட்டோவை ஏரியாவா ஓட விடணும். டெம்போ டிராவலர் வேணும். ஒரு ஒரு நார்மல் டாடா ஏஸ்ல வந்து ஓப்பன் டாடா ஏஸ் இருக்கும். அதுல பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி ஹோர்டிங்ல அந்த வேட்பாளரோட முகத்தை வச்சிருப்பாங்க. இந்த செலவெல்லாம் பண்ணாம எப்படிங்க ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியும்? அப்போ இதுவும் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாதுன்றது எனக்கோ உங்களுக்கோ தெரியாம இருக்கிற மாதிரி சீமான் அவர்களுக்கு தெரியாம இல்ல. அவருக்கு தெரியும். சீமான் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த கணக்கு கூட தெரியாம எப்படி அரசியல் கட்சியுடைய தலைவரா இருப்பாரு, அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளரா இருக்கார். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு நபராக அவர் இருக்கிறார். ஆனா அந்த ரியாலிட்டியை கட்சி ஆளுங்களுக்கு இன்னும் புரிய வைக்காம இந்த அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அந்த கட்சியில் இருக்கிற சின்ன சின்ன பசங்க எல்லாம் 17 18 19 வயசு பசங்க விஜய் அவர்களை சொல்றாங்க இவங்க வந்து தாவேக்கால வந்து ஃபுல்லா ஜென்சி கிட்ஸை வச்சு ஏமாத்தி இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு. இவங்க தான் நிறைய ஜென்சி கிட்ஸை ஆக்சுவலா ஏமாத்தி வச்சுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி இந்த உண்மையை சொல்லாம தம்பி நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்ம இந்த செலவு கூட பண்ண முடியாம இருக்கிறோம், நம்மகிட்ட இருக்கிற இந்த ஒரு திரள் நிதி மூலமா வர இந்த ஒரு 3 கோடி 5 கோடி பணத்தை வச்சுனா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது மொத்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அப்படின்ற ரியாலிட்டியை சொல்லாமல் அந்த பசங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ரியாலிட்டியும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நீங்களும் வேற ஃபண்டுக்கு என்ன பண்ண போகிறதுன்னு முடிவு எடுக்க மாட்டீங்க. உங்களுடைய இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அதுமா நடந்த ஃபங்க்ஷனில் நீங்களே சொல்லுவீங்க நம்மளுடைய அரசியலை வந்து இந்த மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை போன்ற அறிவார்ந்த அரசியல்வாதிகளை ஏற்றுக்கிறதுக்கு இன்னும் 25 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் வர 2029 தேர்தலில் 2.5 வருஷம் இருக்குது, அதில் போட்டி போடுவேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ரியாலிட்டி உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த ரியாலிட்டியை இன்னும் மக்களுக்கு புரிய வைக்காம தொண்டர்களுக்கு புரிய வைக்காம புரியணும் இல்லைங்க. அவங்களுடைய உயர்வையும் ரத்தத்தையும் சிந்தி சம்பாதிக்கிற காசை இவங்களுக்காக திரள் நிதியில் கொடுத்து இவங்க ஜெயிப்பாங்க நம்பிட்டு இருக்காங்க. சரி இந்த முறை இல்லைனா நான் அடுத்த முறை ஜெயிச்சோம். ஒரு 2026 ஒரு பெரிய ரியாலிட்டியை கொடுத்துருக்கலாம். 8%லேருந்து 4க்கு திரும்ப வந்ததில் ஒரு ரியாலிட்டியை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ரியாலிட்டியை நம்பாமல் இன்னுமே சோஷியல் மீடியாவில் நான் நல்லா பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கட்சியை நம்பி பேச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தாவேக்காவை அம்பளுத்து இன்னும் ட்விட்டர் ரீல்ஸ் போட்டுக்கிறாங்க. அதுதான் எனக்கு இன்னும் சிரிப்பாக இருக்குது. வேற யாரையும் அம்பளுத்தாலும் பரவாயில்ல, தாவேக்காவை இன்னுமா தம்பி நீலாம் அதே சார் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக அவங்க ஐடியாலஜியை பிலீவ் பண்ணுறதை தாண்டி நடுவில் வராங்க எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து எப்படி தாவேக்கால விஜய் அவர்கள் வந்து என்னோட அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணாரோ அந்த மாதிரி இவங்க இல்லாமல் அந்த ஐடியாலஜியில் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் இருந்த மாதிரி ஃபஸ்ட்டு டிஎம்கேவை பேசினாங்க, அதுக்கப்புறம் அதிமுக பேசினாங்க, அதுக்கப்புறம் கமல் அவர்களோட கட்சி பற்றி பேசினாங்க, அதுக்கப்புறம் முழுமையாக எப்போ வந்து விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினாங்களோ அந்த கட்சி இருக்கிற எல்லா கட்சிகளையும் மறந்துட்டு டிவிகே மட்டும்தான் வந்து இப்போ ஏதோ அரசியல் களத்தில் இருக்கிற மாதிரி அவங்கள பற்றி மட்டும்தான். அதுவும் இல்லாமல் சாட்டை திருமகனே இது ஒரு படிக்கு மேலே திமுகன்றதை அங்காளி பங்காளி நாமலாம் என்னைக்குனாலும் அடிச்சுக்கலாம், ஆனால் இந்த விஜய் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறத அப்போ பேசினாரு தேர்தல் பிரச்சாரத்தில். ஸோ அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது தெரியுது சார். 3வது விஷயம் கன்சிஸ்டன்சி தான். அவங்களுடைய கன்சிஸ்டன்சி இன் ஐடியாலஜி இல்லை, கன்சிஸ்டன்சி இந்த அந்த ஒரு போக்கு இருக்கும்ல, இங்கேருந்து இப்படி தான் நான் போக போகிறேன்ற அந்த ரூட் இருக்கும், அந்த ரூட்டில் கன்சிஸ்டன்சி கிடையாது. இப்படி மாறுவாங்க அப்படி மாறுவாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் என் சித்தப்பாம்பாரு, அவர் என் மாமா மச்சாம்பாரு, எங்கள் அண்ணன்பாரு, பூட்டாம்பாரு, பாட்டாம்பாரு, என்னன்னு தெரியாது. அந்த கன்சிஸ்டன்சி அவருக்கு இல்லாதனால கன்சிஸ்டன்சிங்கிறது அவங்க ஐடியாலஜியில் மட்டும் கிடையாது, இதுலையுமே மிஸ்ஸிங். ப்ரெஸ் மீட்ஸ் கொடுக்கும்போது கூட ஒருத்தர் அன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு. விஜய் அவர்களே எடுத்துக்கிட்டோம்னா என் தம்பி வரணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அடுத்த நாள் உன்னை யார் சொத்து விட்டு எல்லாம் வர சொன்னது, உன்னை யார் படத்துல நடிக்காம வர சொன்னது, வாட்ச்மேன் கூட உன் வாசல்ல நிக்கல அப்படின்னு மாத்தி பேசுறது, இதெல்லாமே கொஞ்சம் ஒரு பேக்ட்ராப்பா தான் இருந்திருக்குது அவருக்கு. இது வந்து 3வது பிரச்சனை. 4வது பிரச்சனை அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கட்சியுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த பார்ட்டி எவ்வளவு தூரம் விரிவடைஞ்சிருக்கு, எத்தனை மாவட்டங்களுக்கு போய் சேர்ந்துருக்குது, அந்த ஒவ்வொரு நகராட்சியில் ஊராட்சியில் எவ்வளோ தூரம் போய் இது சேர்ந்துருக்கு, பேரூராட்சி வரைக்கும் போயிருக்குதா, எத்தனை இடங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது.
நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த ஆன்லைன்ல இருக்கிறவங்கள தாண்டி இவங்க வந்து சொல்றாங்க டிஜிட்டல் கட்சி, ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லி தாவேகாவை சொல்றாங்க. ஆக்சுவலா நாம் தமிழர் கட்சி தான் டிஜிட்டல்ல மட்டுமே இருக்குது. நீங்க களத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி பேர் தான். நீங்க அவங்க போடுற ஒவ்வொரு பொதுக்கூட்டங்கள் பாருங்க, சீமான் அவர்கள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் வருகிறாருங்கும்பாங்க. அதுக்கே கூட்டம் அவ்வளோதான் வரும். ஒரு 30 பேர் 40 பேர் தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய மாநாடு போட்டு இந்த தடவை காட்டினாங்க. நான் போடுறேன் பாரு ஒரு மாநாடு அப்படின்னு சொடக்கலாம் போட்டு சீமான் அவர்கள் ஒரு மாநாடு போட்டு காட்டினாரு. அந்த மாநாடுக்கு வந்த கூட்டத்தை கூட அதுக்கப்புறம் ஆக்சுவலா நீங்க பாருங்கப்பா அந்த மாநாடுல எவ்வளோ பேர் தான் வந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க எதிர்க்கட்சியில இருந்து. நமக்கு அது தெரியல. பட் அவங்க சொன்னதாக கூடக்கூடிய நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ரைட், அதை கூட விடுங்க. அந்த மாநாட விடுங்க. இப்ப விஜய் அவர்கள் தான் வீட்டை விட்டு வெளியே போனா வர கூட்டம். ஸ்டாலின் அவர்கள் பணத்தையே வச்சு கூப்பிட்டா கூட அட்லீஸ்ட் காசு கூட்டியாவது அவர் வந்து ஒரு 2000 பேர் கூட்டு வர்றாரு. இவரு காசே இல்லாம 2 லட்சம் பேரை கூட்டு வர்றாரு. நீங்க காசு கொடுத்தும் கூட்டு வர மாட்டேங்கிறீங்க. நீங்க கொடுக்காம அவங்களும் வர மாட்டேங்கிறானுங்க. ஒரு 50 பேரை வச்சுட்டு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஒரு வேனை விட்டு இறங்கி நின்று தொகுதியா போய் கேம்பெயின் பண்றாரு. சும்மா ஒரு 40 பேர் 50 பேர் நின்னுட்டு அவர் பேசுறத கேட்டு போறாங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மவுஸ் என்ன ஆச்சு? அவரு நிக்கிற இடத்திலேயே வந்து காரைக்குடியிலேயே வந்து அவரு பிரச்சாரம் பண்ண போகும்போது ஒருத்தர் கூட கிடையாது அங்க. காரைக்குடியோட கேண்டிடேட் அந்த கட்சியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர். நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்டான பாயிண்ட். அதுக்கே மக்கள் வரலன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டியது அந்தந்த மாவட்டம் வரைக்கும் நீங்க போய் சேரல. உங்களுடைய கட்சி அவ்வளவு தூரம் விரிவடையாம இருந்திருக்குது. மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி தொகுதி வாரியா யாரெல்லாம் இருக்கணுமோ அந்த கட்சிக்காண்டி யாருமே எத்தனை கிடையாது. மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறாங்க? ம், அதை தாண்டி எத்தனை வந்துட்டு நாளைக்கு கவுன்சிலர்களுக்கெல்லாம் போட்டி போடுற ரேஞ்சுக்கு ஆட்களை வச்சிருக்கிறாங்க. ம். எத்தனை ஆஃபீஸ் 24 மணி நேரமும் அட்லீஸ்ட் ஒரு 9 to 5 ஆஃபீஸ் மாதிரி வந்து எத்தனை நாம் தமிழர் கட்சி ஆஃபீஸ் இன்னைக்கு எத்தனை மாவட்டங்கள்ல எத்தனை ஊர்கள்ல எத்தனை கிராமங்கள்ல இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இதுவே இல்லாம நீங்க வந்து இந்த கட்சி ஏன்னா இன்னைக்கு பூத் லெவல் ஏஜென்ட்ன்ற விஷயத்தை உடனடியாக பிடிச்சாரு விஜய் அவர்கள். வந்த உடனே சொன்னாரு இந்த மாதிரி வந்து நான் 2000க்கு மேல பூத் ஏஜென்ட்ஸை போட போறேன் இறக்க போறேன் அப்படின்னு சொல்லி வந்த உடனே சொன்னார் அவர் ஸ்டார்டிங்லயே. ஏன்னா அது வந்த உடனே 2500 பூத் ஏஜென்ட்ஸ் வந்து கண்டிப்பா வேணும் நமக்கு அப்படின்ற மாதிரி வந்த உடனே புதுசுலேயே ஒருத்தர் பூத் ஏஜென்ட்ஸை பத்தி எல்லாம் பேசுறாருன்னா ரொம்ப வந்து 4வது 5வது அறிவிப்பே அதான் வந்துச்சு. அப்போ இவர் வந்து பெரிய பாலிடிக்ஸ் நல்லா புரிஞ்சுதான் வந்துக்கிறாரு. திமுக அதிமுக கவனிச்ச பூத் லெவல் ஏஜென்ட்ன்ற மேட்டரை பாஜகவே இன்னும் முடிக்கல. இவங்க இன்னைக்கு வந்துட்டு பூத் லெவல் ஏஜென்ட் போய் பேசலாம்னா அப்போ இவர்கிட்ட கிளாரிட்டி இருக்குன்னு அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அது சீமானவர்கள்ட்ட கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்குன்னு சொல்லி எத்தனை பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்கன்ற ரியல் நம்பர்ஸ் அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்குங்க. இதுதான் பிரச்சனை. ஸோ கண்டிப்பா அந்த கட்சியின் கட்டமைப்பு எவ்வளவு தூரம் விரிவடைஞ்சிருக்குங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தேக்கத்தை அவங்க கட்சியில பார்க்க முடியும். கண்டிப்பா சார். 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீமான் அவர்களோட பேச்சு ஒரு சீமான் தான் ஆமா சீமான் அவர்கள் தான் பிரச்சனை. 5வது பிரச்சனை என்ன? சீமான் அவர்கள் தான். ஏன்னா அவரோட பேச்சுக்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒருமையில பேசுறதா இருக்கட்டும், கட்சிக்குள்ள இருக்கவங்களே இப்போ யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களே சொல்றது. நிறைய செய்தியாளர் சந்திப்புல வந்து அவங்க கூடயே சண்டை நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கட்சியில நிறைய பேர் இருந்தாங்க சார். கட்சி ஸ்டார்ட் ஆகும்போது 4-5 பேர் நிறைய பேர் முக்கிய புள்ளிகளா இருந்திருக்காங்க. அவங்கலாம் இப்ப இல்ல. ஏன்னா அவரோட இருக்கிற அந்த முரண்பாடு காரணமா அவங்க வந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். சாட்டை தரும் ஜெகதீச பாண்டியன் இன்னைக்கு தாவேக்கால எம்எல்ஏ வேட்பாளராக இருந்தாரு. காளியம்மாள் ஏடிஎம்கேல பேசியிருந்தாங்க. கல்யாண சுந்தரம் சூப்பரான பேச்சாளர். இன்னைக்கு அதிமுக ஒரு ஒன் ஆஃப் த நட்சத்திர பேச்சாளர். அவர் அங்கே இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜீவ்காந்தி டிஎம்கேல போய் சேர்ந்தார். அவரும் சரியான பேச்சு பேசுவார். இன்னைக்கு வந்துட்டு சாட்டை துரைமுருகன் பேசுகிற பேச்சும் நம்ம இடும்பாவன் கார்த்தி பேசுகிற பேச்செல்லாம் அன்னைக்கு போட்டு பொலன்னு பொழந்தவர் ராஜீவ்காந்தி. இன்னைக்கு அவர் திமுகவில் போயிட்டு நல்ல சொகுசாக அழகாக உட்காந்துட்டு இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்களை கையிலேருந்து விட்டுட்டீங்க. ஸ்பீச்சு நீங்க பேசுனீங்கனாலே ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி இருக்க போதுன்னு அர்த்தம். 3 பேர் பேசுறது இடும்பாவனம் கார்த்திக், சாட்டை திருமுருகன், சீமான் அவர்கள் 3 பேர் தான் நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்டிகே சைடுல. ஏன்னா இருந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. நீங்க இருந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டீங்க. எல்லாம் போயிட்டாங்க வெளியே கோச்சிக்கிட்டு. இந்த இவர் கட்சி நடத்த தெரியல, இவர் யாரையுமே வளர விட மாட்டேங்கிறாரு. லைட்டா யாராவது பேசினா கூட இவருடைய ஆடியோ லீக் ஆயிடும். இவர் ஏதாவது கோமா பேசியிருப்பாரு, அந்த ஆடியோ லீக் பண்ணி விட்டுருவாங்க யாராவது ஆன்லைன்ல. அந்த இவனை இந்த அவனை கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருப்பாரு. தண்ணியை போட்டு பேசின மாதிரி சொல்றாங்க. அது தெரியாது நமக்கு. பட் அந்த வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். அது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சில ஆடியோஸ் இவரை பற்றி லீக் ஆயிருக்குது. கட்சியிலே இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்களை வந்து இருந்தவங்களை இவங்க வந்து என்ன தனியாக போயிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் ட்ரை பண்ணுறியாமா நீ, உனக்கு மட்டும் ஒரு கூட்டத்தை இது பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த சேட்டைலாம் வச்சுட்டு கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டினதாக அந்த ஆடியோ. ஸோ இந்த மாதிரி கட்சியினரை நீங்கள் ஒருமையில பேசுவீங்க. ப்ரெஸ் மீட்டில் வந்தவங்கள திடீர்னு பேசுவீங்க. இல்லை எதிர்கட்சியினரே பேசுவீங்க. ஒரு நாள் சித்தப்பாம்பிங்க, ஒரு நாள் இவரும்பிங்க. விஜய் அவர்களை பார்த்து என்னென்னலாம் பேசுனீங்க கடந்த ஒரு 2-3 மாசத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பாளரே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல்
ஒரு மாதிரி வந்து கரடு முரடா இப்படி இருந்தார் அப்படின்னா, அப்போ மத்தவங்கலாம் எப்படி ஒருங்கிணைப்பா இருப்பாங்க? ஒருங்கிணைப்பாளரா இருக்கணும், ரொம்ப ஒழுக்கமா பேசக்கூடியவராக இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் இல்ல. அத விட இன்னொன்னு பெர்சனல் மேட்டரா அவருக்கு ஒரு பெரிய டிராபேக் ஒண்ணு வந்துச்சு. அதுவுமே வந்து அவருக்கு ஒரு பெரிய அடிய ஒண்ணு குடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சீமான் அவர்கள்கிட்டயே பிரச்சனையா இருக்கிறனால, அது கட்சிய ரொம்ப பெரிய லெவல்ல பாதிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்கனால சரி பண்ண முடியுமா? இந்த உண்மைகளெல்லாம் முதல்ல ஒத்துக்க முடியுமா? இல்ல இந்த வீடியோவ பார்க்கக்கூடியவங்க ஒருவேள நம்மளுடைய சேனல்ல மற்ற கட்சியினராகவோ, அதிகமா இருந்தாங்கன்னா, அவங்கலாம் தயவு செய்து அவங்களுக்கு தெரிஞ்ச நாம் தமிழர் கட்சியினருக்கு இந்த வீடியோவ பகிரணும். கமெண்ட்ஸ்ல அவங்கள டேக் பண்ணணும். பண்ணிட்டு இந்த மாரி உங்க கட்சிய பத்தி ஒருத்தர் சொல்றாரேப்பா, இது நிஜமா? இது உண்மையா? இந்த 5 காரணங்கள் தான்றத நீங்க ஒத்துக்கிறீங்களான்றத உடனடியா தயவு செய்து இத எந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த வீடியோ இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும், அவங்க உடனடியா கமெண்ட்ல போயிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்ச நாம் தமிழருடைய கட்சியுடைய ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ல டேக் பண்ணட்டும். அவங்க பதில் சொல்லட்டும். இத ஒத்துக்கிறாங்களா? இல்லையான்றத பார்ப்போம் நம்ம. ஸோ இதுதான் நம்ம சொல்றது. மத்தத வந்து மக்கள் கிட்ட விட்டுறலாம். ஓகே சார். இந்த மாதிரி வேறு சில முக்கியமான விஷயங்கள் அடுத்த டிஸ்கஸ் பண்ணலாம் சார்.